In this video, we are going to solve the questions given in 8th Standard Maths Workbook under Part 2, Unit 3, Algebra, Worksheet number 7. First Roman letter, choose the best answer. First question, if 4x equal to 52 square minus 48 square, find the value of x. 4x equal to 52 square minus 48 square na x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 52 square minus 48 square வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. a squareங்கிறது 52 square, then b squareங்கிறது 48 square. ஸோ a square minus b square ஃபார்முலா என்ன? a plus b into a minus b. இங்கே aங்கிறது வந்து 52 and bங்கிறது வந்து 48. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4x equal to aக்கு பதிலாக 52, bக்கு பதிலாக 48. இங்கேயும் aக்கு பதிலாக 52, then bக்கு பதிலாக 48, minus 48. 4x equal to 52 plus 48 is 100 into 52 minus 48 is 4. x மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அப்போ 400 divided by 4 வந்து இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் போயிடும். ஸோ 4 இங்கே வரும். ஃபோர்த் டேப்பில் இதையும் வந்து கேன்சல் பண்ணலாம். 4 1 is 4, இங்கேயும் 4 1 is 4, தென் ஜீரோஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ x equal to 100. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, 100. செகண்ட் கொஸ்டின், if x plus 1 by x equal to 4, find the value of x square plus 1 by x square. ஸோ x plus 1 by x ஓட வேல்யூ வந்து 4னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து x plus 1 by x வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இங்கே a வந்து x, தென் b வந்து 1 by x. இப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர்னு எழுதிப்போம். ப்ளஸ் 2 into ab, a வந்து x, தென் b வந்து 1 by x. நெக்ஸ்ட் வந்து b ஸ்கொயர் வந்து ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு b ஸ்கொயருக்கு பல 1 by x the whole square. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 2 into x into 1 by x ப்ளஸ் 1 by x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இது இப்படியே வந்துட்டே தான் இருக்கும். x ப்ளஸ் 1 by x the whole square, இங்கேயும் x ப்ளஸ் 1 by x the whole square. இப்போது ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எக்ஸ் டேர்ம்ஸை வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்கும். தென் இதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. x ப்ளஸ் 1 by x equal to 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ x ப்ளஸ் 1 by x பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர், இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, ப்ளஸ் 2. தென் 4 into 4 is 16. 4 ஸ்கொயர்னா 4 into 4னு எழுதிப்போம். தட் இஸ் 16 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வரும்போது மைனஸ் 2ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ 16 minus 2 is equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர். இப்போது 16 minus 2 is 14 which is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து இதோட வேல்யூ தான். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயரோட வேல்யூ வந்து 14. ஆன்சர் வந்து ஆப்ஷன் A, 14. Third question, the value of 2.7 the whole square minus 1.3 the whole square divided by 1.4 is dash. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. 2.7 the whole square வந்து a ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் மைனஸ் இங்கே இருக்குது. இங்கே 1.3 the whole square வந்து b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ a b யோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a யோட வேல்யூ வந்து 2.7. ஸோ 2.7 ப்ளஸ் b யோட வேல்யூ வந்து 1.3. தென் இங்கேயும் 2.7 மைனஸ் 1.3 டிவைடட் பை 1.4. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 2.7 ப்ளஸ் 1.3 இஸ் 4.0. அப்புறம் இங்கே வந்து 2.1ஐயும் 1.3ஐயும் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1.4 கிடைக்கும். டிவைடட் பை இந்த 1.4 இருக்குது. இப்போ இந்த 1.4 இந்த 1.4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது 4 மட்டும்தான்.
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4. Fourth question, from the following fill in the blank with suitable answer. Question a square minus b square divided by a square plus ab plus b square னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து a square வராது, a cubeன்னு போட்டுக்கோங்க. a cube minus b cube. a cube minus b cube ஃபார்முலா என்னன்னா a minus b into a square plus ab plus b square. அதை வந்து a cube minus b cube பல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் கீழே என்ன இருக்குன்னா a square plus ab plus b square. இப்போது இந்த a square plus ab plus b squareம் இந்த a square plus b square plus abயையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் a minus b மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி a minus b. Fifth question, the value of a minus b into a square plus b square divided by a square minus b square. ஸோ இதில் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். a minus b அப்படியே இருக்கும். தென் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரும் அப்படியே இருக்கும். கீழே வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த a மைனஸ் b இந்த a மைனஸ் பியும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a ப்ளஸ் b. இதான் வந்து ஆன்சர். ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து கொடுக்கல, ஏதோ எரர் போல் இருக்குது. 4th and 5th question பார்த்துக்கோங்க. 6th question, Shyam wants to color both the sides of a square shaped paper for his project work. The side of a paper is 2x minus 3x centimeter. How much area he has to color? ஸோ ஷாம் வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பரில் 2 சைட்ஸும் கலர் பண்ணணுமாமா. ஸோ சைட்ஸ் வந்து 2x மைனஸ் 3xன்னு கொடுத்துருக்காங்க. தென் எவ்வளோ ஏரியா வந்து அவங்க கலர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். கொஸ்டினில் 2x மைனஸ் 3x சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து வராது, இது வந்து பிரிண்டிங் எரர். ஸோ வந்து எக்ஸை அடிச்சுக்கோங்க. ஸோ சைடோட வேல்யூ வந்து 2x மைனஸ் 3. ஈச் சைட்ஸோட வேல்யூ வந்து 2x மைனஸ் 3. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. ஆனால் இங்கே ஷாம் வந்து பேப்பரோட 2 சைடு கலர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. இப்போ 2 போட்டு சைடோட வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து 2x மைனஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 3. ஸோ இப்போ இந்த 2xஆல் இந்த 2xையும் மைனஸ் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இங்கே அப்படியே இருக்கட்டும். 2x into 2x is 4x square. Then 2x minus 3 is minus 6x. Next வந்து minus 3ஆல் இந்த 2xஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். minus 3 into 2x is minus 6x. Then minus 3 into minus 3 is plus 9. 2 into 4x square minus 6x minus 6x ஆட் பண்ணிங்கன்னா minus 12x plus 9. அடிஷனில் சேம் சைன் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரே சைன் எது இப்போ நெகட்டிவ் சைன் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைன் போடுவீங்க. இஃப் பாசிட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி பாசிட்டிவ் சைன் போடுவீங்க. தென் இந்த 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 4 is 8x square. Then 2 into minus 12 is minus 24x plus 2 into 9 is 18. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டி பாருங்கள். 8x square minus 24x plus 18. கொஸ்டினில் சைட்ஸை வந்து சென்டிமீட்டரில் டினோட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஏரியா ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு டினோட் பண்ணணும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 7th question, on dividing x square plus 2x square plus x by x into x plus 1 we get dash. x cube plus 2x square plus x into x plus 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதிலேருந்து ஒரு எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இந்த எக்ஸ் க்யூப்லேருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சேம் இங்கே ஒரு எக்ஸ் எடுத்துட்டா 2 இன்ட்டு எக்ஸ் மட்டும் இருக்கும். தென் இந்த எக்ஸை வந்து வெளியே எடுத்துருக்கோம். ஸோ 1 மட்டும் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இஃப் இந்த எக்ஸை வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 3 கிடைக்கும். தென் 2x கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x ஸ்கொயர் கிடைக்கும். தென் 1 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ வந்து இது வந்து a + b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. a + b the whole square is equal to a square plus 2ab plus b square. a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், 2abனா 2 இன்ட்டு எக்ஸ், தென் bனா 1. இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ a is equal to xன்னு போட்டுக்கலாம். தென் b is equal to 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா x plus 1 the whole square divided by x into x plus 1. இப்போது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். தென் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ம் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எக்ஸ் ப்ளஸ் 1. 8th question. On dividing p into 4p cube minus 32 by 4p into p minus 2 we get dash. p into 4p cube minus 32 4p into p minus 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்கே நியூமரேட்டில் இருந்த 4 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 4 எடுத்துட்டிங்கன்னா p இங்கே இருக்குது. தென் இங்கே p கியூப் மட்டும் இருக்கும். 4 இதுலேருந்து காமனாக எடுத்துருக்கோம். ஸோ 4 வந்து இங்கே வராது. தென் இங்கே வந்து 4 எடுக்கணும். 8 into 4 is 32. ஸோ இந்த 4 எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் 8 மட்டும் இருக்கும். ஸோ p cube minus 8 divided by 4p into p minus 2. இப்போ இந்த 8 எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 2 into 2. 2 2 is 4, 4 2 is 8. அது 2 power 3ன்னு எழுதிக்கலாமா? 8 is equal to 2 power 3. ஸோ 4p into p cube minus 2 power 3 divided by 4p into p minus 2. இப்போ வந்து a cube minus b cube ஃபார்முலா இருக்கா? இது p cube-ம் 2 cube-ம் a cube minus b cube அந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். this equal to 4p into a cube minus b cube ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square. ஸோ ஏக்கு பதிலாக p, ஸோ p minus bக்கு பதிலாக 2 and ஏக்கு பதிலாக again p square plus ஏக்கு பதிலாக p, then bக்கு பதிலாக 2, so 2 into p, 2p plus bக்கு பதிலாக 2 square, that is 4. 2 into 2 4. then கீழே வந்து 4p into p minus 2. இப்போது இதுவும் சேமாக இருக்கா? ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா? 4p into p minus 2வையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது வந்து p square plus 2p plus 4. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி p square plus 2p plus 4. 9th question. Using proper identity, the expansion of 3 plus 5c into 3 plus 5c is dash. இங்கே வந்து ப்ராப்பர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிவிட்டு 3 plus 5c and 3 plus 5cயோட எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து a plus b, இதுவும் a plus b அந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ 2a plus b இருந்துச்சுன்னா ஸ்கொயராக எடுத்துக்கலாமா? a plus b the whole squareன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ வந்து a plus b the whole square ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். தட் இஸ் a square plus 2ab plus b square. ஏங்கிறது வந்து 3, தென் பிங்கிறது வந்து 5c. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு பிக்கு பதிலாக 5c ப்ளஸ் 5 இன்ட்டு சி ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயரை 3 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாமா? 3 இன்ட்டு 3 is 9 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 is 6, 6 இன்ட்டு 5 is 30, 30 இன்ட்டு சி 30c ப்ளஸ் இங்கே வந்து 5 ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர்னு வருமா? அப்போ 25c ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். 25c ஸ்கொயர் ப்ளஸ் 30c ப்ளஸ் 9. ஸோ
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 25c square plus 30c plus 9. 10th question. Using proper identity, the expansion of x plus 5, x minus 3 and x minus 2 is dash. ஸோ ப்ராப்பர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா எந்த ஃபார்மெட்டில் இருக்கு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதில் ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் ஏபி மைனஸ் ஏசி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. ஸோ இதில் ஏயோட வேல்யூ வந்து 5, தென் பியோட வேல்யூ வந்து -3, தென் சியோட வேல்யூ வந்து -2. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏயோட வேல்யூ 5, தென் பியோட வேல்யூ வந்து -3, மைனஸ் ஆஃப் -3. ஓகேவா, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, தென் அது வந்து -3. தென் சி வந்து பக்கத்தில் மைனஸ் இருக்குது, தென் சியோட வேல்யூ வந்து -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b into c. bயோட வேல்யூ வந்து -3, cயோட வேல்யூ வந்து -2 மைனஸ் ஹோல் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க a into b. ஏயோட வேல்யூ வந்து 5, தென் பியோட வேல்யூ வந்து -3. நெக்ஸ்ட் வந்து அங்கே மைனஸ் ஏசி இருக்குது, மைனஸ் ஏயோட வேல்யூ வந்து 5, தென் சியோட வேல்யூ வந்து -2 into x square plus abc. ஏயோட வேல்யூ 5, தென் பியோட வேல்யூ -3 அண்ட் சியோட வேல்யூ வந்து -2. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 அப்படியே எழுதிக்கோங்க, தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், ஸோ +3. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், ஸோ +2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே -3 இன்ட்டு -2. லைக் சைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவில் டினோட் பண்ணுவோம். ஸோ -3 இன்ட்டு -2 இஸ் +6 போட்டுக்கோங்க. தென் இங்கே 5 இன்ட்டு -3 வந்து -15, -15 கூட மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +15. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 5 இன்ட்டு -2 இஸ் -10, தென் இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +10 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் -3 இன்ட்டு -2 இஸ் +6, 6 இன்ட்டு 5 இஸ் 30. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 + 3 இஸ் 8, 8 + 2 இஸ் 10, 10 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 + 10 is 25, 25 + 6 is 31, 31 into x square. இங்கே x 31 into x வரும். ஃபார்முலாவில் வந்து எக்ஸ் கியூப் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு, தென் இதோட இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எங்கூட முடிஞ்சிருச்சு, தென் எக்ஸ் வந்து இந்த டேர்ம்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் தான் வரும். ஸோ 31x ப்ளஸ் 30, இங்கே இருக்க 30. ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. எக்ஸ் கியூப் இருக்குது, தென் ப்ளஸ் 10x² இருக்குது, ப்ளஸ் 31x இருக்குது, ப்ளஸ் 30. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ரோமன் லெட்டர் 11th question. If p plus q is equal to 8 and pq is equal to 12, the value of p minus q is dash. So p plus q ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, pq ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, p minus q ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு p plus q the whole square ஃபார்முலாவில் எழுதுங்க. தட் இஸ் a plus b the whole square. a plus b the whole squareனா a square plus 2ab plus b square. அப்போ p square plus 2 into pq plus q squareன்னு எழுதிக்கலாமா? இப்போ p plus q ஓட வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு pq ஓட வேல்யூ 12ன்னு கொடுத்துருக்காங்க, 2 into 12.
இப்போ 8 into 8 ஸ்கொயர் வந்து 8 into 8 எழுதிக்கலாமா? 8 into 8னா 64 is equal to p square plus q square plus 2 into 12 is 24. Then இந்த 24 வந்து equal to இந்த சைடு வரும்போது மைனஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மைனஸ் 24 is equal to p square plus q square. இப்போ இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0, 4, 6 minus 2 is 4. p square plus q squareோட வேல்யூ வந்து 14 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ p minus q தான் நம்மளுக்கு வேணும். ஸோ p minus q the whole square ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா வந்து p square minus 2pq plus q square. p minus q the whole square தான் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ p minus q the whole square வந்து அப்படியே இருக்கட்டும். தென் p square இந்த q square வந்து பக்கத்தில் எழுதிக்கலாம். ப்ளஸ் q square minus 2pq ஈக்குவல் டு p square plus q square வேல்யூ வந்து இங்கே 14 ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 40 மைனஸ் 2 இன்ட்டு pq வேல்யூ வந்து 12னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 வந்து இங்கே போட்டுப்போம். தென் p minus q the whole square is equal to 40 minus 2 into 12 is 24. Then p minus q the whole square equal to 40 minus 24 is 16. இப்போ வந்து 16க்கு ரூட் எடுக்கணும். 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா p minus q is equal to 4னு கிடைக்கும். Answer is 4. Twelfth question. If Srija wants to level her garden of length 2x plus 5 meter and breadth 2x minus z meter, then the area of the garden is dash. ஸ்ரீஜா அவங்க கார்டனை லெவல் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஸோ கார்டனோட லென்த்து வந்து 2z plus 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் பிரெட்த்து வந்து 2z minus 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு. ஸோ ஏரியா ஆஃப் rectangle is equal to length into breadth square units. length என்னன்னு கொடுத்துருக்காங்க 2z plus 5, 2z plus 5. தென் breadth வந்து 2z minus 3, 2z minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த 2zஆல் 2zஐயும் மைனஸ் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2z into 2z is 4z square. Then 2z into minus 3 is minus 6z. Then இந்த 5ஆல் 2zஐயும் மைனஸ் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 into 2 is 2z is 10z. Then 5 into minus 3 is 15, minus 15. இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். 4z square minus 6z plus 10z. அடிஷனில் மைனஸ் அன்லைக் சைன்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போடுவீங்க. ஸோ இங்கே கிரேட்டர் நம்பர் எது 6 and 10 இருக்குது. 10 தான் வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ ப்ளஸ் சைன் போடுவீங்க. ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். 10 minus 6 is 4. தென் 4க்கு முன்னால் ப்ளஸ் சைன் போடணும் கிரேட்டர் நம்பரோட சைனு இன்ட்டு இசட். இங்கே இசட்டுங்கிறது வந்து சேம் வேரியபிள், சேம் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். தென் minus 15. ஸோ கொஸ்டினில் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மீட்டர் ஸ்கொயர்னு டினோட் பண்ணுங்கள் பிகாஸ் ஏரியாங்கிறதுனால. டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. 4z square minus 4z minus 15 meter square. Next 13th question. The simplification of m into 3m square minus 27 into 3m into m minus 3 is dash. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எம்ஆல் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே டேரெக்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு m into 3m square minus 27 into 3m into m minus 3. ஸோ எம்ஆல் 3m square அண்டு minus 27 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3m ஸ்கொயரையும் இன்னொரு எம்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது m power 3 ஆகும். தென் m into minus 27 is minus 27m. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3mஐயும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இந்த 3mஐயும் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க எம்ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3m square
நெக்ஸ்ட்டு 3mஆல் -3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9m கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டெப்லேருந்து 3m³ வந்து 3m² மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் 3 × 3 வந்து 9, தென் m³ வந்து இங்கே இருக்குது, இங்கே m² இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 3m³ -9m மல்டிப்ளை பண்ணணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அன்லைக் சைன்ஸு, ஸோ நெகட்டிவ் வேல்யூ போடணும். மைனஸ் போட்டிருக்கேன். 3 × 9 is 27. இங்கே m⁻3, இங்கே m⁻1, இதை வந்து அப்படியே போட்டிருக்கலாம். தென் வந்து இந்த -27mஆல் 3m² மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டும் அன்லைக் சைன்ஸு, ஸோ நெகட்டிவ், மைனஸ் போட்டிருக்கேன். 27 × 3 வந்து 81. தென் இங்கே m இருக்குது, mனா m⁻1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். தென் இங்கே m⁻2 இருக்குது, ஸோ m⁻2. நெக்ஸ்ட்டு வந்து -27mஆல் -9m மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. 27 × 9 வந்து 243. இங்கே m⁻1 இருக்குது, இங்கே m⁻1 இருக்குது. அப்போ m × m வந்து m² எழுதியிருக்கேன் டேரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பவர்ஸை ஆட் பண்ணி எழுதணும். 9 × m⁻3 + 2 is 5 minus 27 × m⁻3 + 1 is 4 minus 81 m⁻1 + 2 is 3 plus 243 m². இதான் வந்து ஆன்சர். இதில் எழுதிக்கோங்க. தேர்ட் ரோமன் லெட்டர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். 14th question. Using the proper identity, simplify the following. x² + x + 1 into x² - x + 1. ஸோ ப்ராப்பர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிவன் டேர்ம்ஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, x² இந்த +1 வந்து x² பக்கத்தில் எழுதிக்கோங்க, +1 இது தனியாகவும் ப்ளஸ் எக்ஸை தனியாகவும் எழுதிக்கோங்க, இன்டூ இதையும் சேம் அதே மாதிரியே எழுதிக்கோங்க, x² + 1 தனியாக அண்டு -x வந்து தனியாக எழுதிக்கோங்க. இப்படி எழுதும்போது இது வந்து a + b ஃபார்மெட்லேயும் இது a - b ஃபார்மெட்லேயும் இருக்கா. ஏங்கிறது வந்து x² + 1, தென் bங்கிறது வந்து x. a + b இன்ட்டு a - b is equal to a² இன்ட்டு a² - b². ஸோ இந்த ஃபார்முலா இப்போ வந்து a² - b² வந்து கன்வெர்ட் பண்ணணும். a²க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x² + 1. ஸோ x² + 1 இதான் ஏயோட வேல்யூ. ஸ்கொயருங்கிறப்போ ஸ்கொயர் போடுவோம், a². தென் bங்கிறது வந்து எக்ஸு, தென் ஸ்கொயர்னா ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து a + b ² ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ a + b ² is equal to a² + 2ab + b². இப்போ இதில் ஏங்கிறது வந்து x², தென் bங்கிறது வந்து 1. ஸோ a² வேல்யூ வந்து x² ப்ளஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து x² அண்ட் பியோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் b² வேல்யூ வந்து 1² மைனஸ் இங்கே x² ஆல்ரெடி இருக்குது, ஸோ x² எழுதிக்கலாம். தென் இதை வந்து x² வந்து x⁴ எழுதிக்கலாமா. மல்டிப்ளிகேஷனில் பவர் இருந்துச்சுன்னா வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ x⁴ ப்ளஸ் 2 இன்ட்டு x², இந்த 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு x² தான் இருக்கும், ப்ளஸ் 1 மைனஸ் x². இப்போ வந்து x² இருக்க டேர்ம்ஸ் வந்து 2 இருக்கா. ஸோ x² இருக்க டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2x² - 1x² இஸ் 1x². 2 தான் வந்து கிரேட்டர் நம்பர், ஸோ ப்ளஸ் சைன் போடுவீங்க. ஸோ x⁴ ப்ளஸ் x² ப்ளஸ் 1, இதான் ஆன்சர். 15th question. If x + y is equal to 12 and xy is equal to 14, find the value of x³ + y³. ஸோ x + y வேல்யூ வந்து 12 கொடுத்துருக்காங்க அண்ட் xy வேல்யூ வந்து 14 கொடுத்துருக்காங்க. தென் x³ + y³ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது x + y ² ஃபார்முலா எழுதிக்கலாம். தட் இஸ் a + b ² ஃபார்முலா. தட் மீன்ஸ் x² + y² + 2ab. இப்போ வந்து x + y வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12² which is equal to x² + y² + 2 இன்ட்டு ஏபினா xy இங்கே வரும்,
xyக்கு பதிலாக வந்து 14 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே 14, 12 ஸ்கொயர்னால் 144, தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 14 is 28. இந்த 28 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸாக கன்வெர்ட் ஆகும். -28 is equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தென் 144லேருந்து 28 மைனஸ் பண்ணிங்கன்னா 116 கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா 12, தென் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னு ஆகும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் வேல்யூ வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 116 மைனஸ் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 14, ஸோ 14. இப்போ வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 116லேருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 102 கிடைக்கும். தென் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 12ஐயும் 102 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1224 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 16th question. Using the proper identity, find the product x plus y into x minus y into x square plus y square. ப்ராப்பர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதோட ப்ராடக்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ஏ ப்ளஸ் பி, தென் எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக எக்ஸு அண்டு பிக்கு பதிலாக ஒய்ஏ. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகும். தென் ஆல்ரெடி அங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ வந்து இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ சேம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே ஏ வந்து எக்ஸ்க்கு ஸ்கொயரு அண்டு பி வந்து ஒய் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தட் இஸ் ஏ ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது வந்து ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். பவர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் இங்கேயும் ஒய் பவர் 2 into 2 is 4. The answer. 17th question. Using the identity a square minus b square equal to a plus b into a minus b, find the value of 2x plus y the whole square minus 2x minus y the whole square. ஸோ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2x ப்ளஸ் ஒய்ங்கிறத வந்து ஏ ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணணும். தென் மைனஸ் 2x மைனஸ் ஒய்ங்கிறத வந்து பின்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ இது வந்து பி ஸ்கொயர்னு இருக்கும். இப்போது இதோட ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதணும். ஏன்னா 2x ப்ளஸ் ஒய், தென் பின்னா ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்முலாவில் தான் போகணும். ஸோ ஏ ப்ளஸ் பிங்கிறதுனால ப்ளஸ் பின்னா 2x மைனஸ் ஒய். தென் ஏன்னா 2x ப்ளஸ் ஒய், அகெயின் பின்னா மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் ஒய். இப்போது இதை இந்த அடிஷன் சைன் வந்து உள்ளே கொண்டு போங்க. அப்போ 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், மைனஸ் ஒய் இருக்கும். தென் இங்கே 2x ப்ளஸ் ஒய் இந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ப்ளஸ் ஒய்யையும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இங்கே ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2x ப்ளஸ் 2x, தென் இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒய் ப்ளஸ் ஒய்,
2x plus 2x is 4x into y plus y is 2y. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 4 into 2 is 8. Then x into y is xy. So 8xy தான் ஆன்சர். 18th question. Using proper identity, find the value of x square plus 4 the whole square plus x square minus 4 the whole square plus 16x square. ஸோ ப்ராப்பர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து a plus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது, ப்ளஸ் இது a minus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a plus b the whole square ஃபார்முலா வந்து a square plus 2ab plus b square. இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ a ஸ்கொயர்னா வந்து இதிலேருந்து ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், தென் பியோட வேல்யூ வந்து 4. ஸோ இதை வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா வந்து 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா வந்து 4 இன்ட்டு 4 தட் இஸ் 16. நெக்ஸ்ட்டு வந்து x square minus 4 the whole square வந்து a minus b the whole square ஃபார்முலாவில் எழுதணும். இங்கே வந்து a வந்து x square, then b வந்து 4 சேம் தான். ஸோ ஏக்கு பதிலாக x square, அப்போ a ஸ்கொயர்னா x square the whole square, இங்கே மைனஸ் வரும், மைனஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ x square அண்ட் பியோட வேல்யூ வந்து 4, தென் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் தட் இஸ் 16 ப்ளஸ் இங்கே ஒரு 16x ஸ்கொயர் இருக்குது, 16x ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 4 இஸ் 8. ஸோ 8x ஸ்கொயர் ப்ளஸ் 16. தென் இங்கே சேம் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4னு எழுதிக்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு 4 இஸ் மைனஸ் 8, மைனஸ் 8 இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 இருக்குது, தென் ப்ளஸ் ஒரு 16x ஸ்கொயர். இப்போ ஏதாச்சும் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ப்ளஸ் 8x ஸ்கொயரையும் மைனஸ் 8x ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். தென் வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. எக்ஸ் பவர் 4 வந்து 2 தடவை இருக்குது, ஸோ இது வந்து 2x பவர் 4னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு, தென் 16x ஸ்கொயர் இருக்குது, ஸோ 16x ஸ்கொயர், தென் 16 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ப்ளஸ் 16 வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 16 + 16 இஸ் 32. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 4th Roman letter. Verify the following. 19th question. 5x plus 8 the whole square minus 160x is equal to 5x minus 8 the whole square. ஸோ இதை வந்து கரெக்டான வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 5x plus 8 the whole square minus 160x. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு ஈக்குவலாக இருக்குமான்னு வெரிஃபை பண்ண கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த 5x plus 8 the whole squareங்கிறது வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a square plus 2ab plus b square. ஸோ இந்த 5x plus 8 the whole square வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஏங்கிறது வந்து 5x, தென் பிங்கிறது வந்து 8. ஸோ ஃபார்முலா படி எழுதணும். ஏங்கிறது வந்து 5x the whole square, a square முடிஞ்சிச்சு, ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5x, தென் பிக்கு பதிலாக 8, ப்ளஸ் b ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர், தென் இங்கே மைனஸ் 160x இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க. இப்போது 5x the whole squareனா 5 ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர்னு இருக்கும், ப்ளஸ் 2 இன்ட்டு 5x is 10x into 8 plus the 8 into 8 is 64 minus 160x. இப்போ 5 ஸ்கொயரை வந்து 25 எழுதிக்கலாமா, then x ஸ்கொயர் plus 10x into 8 is 80x. இந்த மைனஸ் 160x வந்து x டேர்ம் பக்கத்தில் எழுதிக்கோங்க, மைனஸ் 160x plus 64. இப்போது 25x ஸ்கொயர், எக்ஸ் டேர்ம் வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஸோ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது
ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் வேல்யூவோட சைன் போடுவீங்க. இங்கே கிரேட்டர் வேல்யூ எது 80 and 160 இருக்குது. ஸோ இதில் கிரேட்டர் வேல்யூ 160. ஸோ 160 பக்கத்தில் இருக்க நெகட்டிவ் சைன் போடுவீங்க. ஸோ மைனஸ் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 80 கிடைக்கும். 80x ப்ளஸ் 64. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுக்கும் இதே வேல்யூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் 5x minus 8 the whole square கொடுத்துருக்காங்க. RHS is equal to 5x minus 8 the whole square. இது வந்து a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஃபார்முலா a square minus 2ab plus b square. a வந்து 5x, then b வந்து 8. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க a and b ஓட வேல்யூவை. aக்கு வந்து 5x square minus 2 into a ஓட வேல்யூ 5x. இங்கே வந்து 5x the whole square வரும். ஏன்னா a ஸ்கொயர் a ஓட வேல்யூ வெறும் 5x. a ஸ்கொயர்னா 5x the whole square minus 2 into a ஓட வேல்யூ 5x, then b ஓட வேல்யூ வந்து 8 plus b ஓட வேல்யூ வந்து 8. ஸோ 8 ஸ்கொயர். இப்போது 5x the whole squareனா ஸ்கொயர் 5க்கு ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸ்க்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 25x ஸ்கொயர் மைனஸ் 2 into 5x is 10x. 10x into 8 is 80x plus 8 into 8 is 64. இதுதான் வந்து RHS. இப்போது இந்த வேல்யூவும் சேமாக இருக்குது. ஸோ ரைட் ஹென்ஸ் வெரிஃபைடு. Twentieth question, AB plus BC into AB minus CB plus BC plus CA into BC minus AC plus CA plus AB into CA minus BA is equal to 0. Question நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே AB இருக்குது, தென் இங்கே AB இருக்குது. இந்த ABயால் இந்த ABயை மல்டிப்ளை பண்ணுறோம். AB into AB பவரில் எதுவுமே இல்லை, அதனால் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் எல்லா இடத்துலையும். ஸோ இப்போது இந்த ஏபியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a பவர் 1 into a பவர் 1, தென் b பவர் 1 into b பவர் 1 இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் 1 plus 1 into b பவர் 1 plus 1, தட் இஸ் a பவர் 2 into b பவர் 2. இப்படி எழுதிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏபியையும் மல்டிப்ளை பண்ணி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென் ஏபியையும் மைனஸ் சிபியையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஏபி வந்து ப்ளஸில் இருக்குது, இன்ட்டு மைனஸ் சிபி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ், தென் இன்னொன்று வந்து நெகட்டிவ். ஸோ ரெண்டு அன்லைக் சைன்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ தான் போடணும், நெகட்டிவ் சைன் தான் போடணும். ஸோ இங்கே வந்து ஏபி இன்ட்டு மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தென் பி வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ பி பவர் 1 இன்ட்டு பி பவர் 1 இருக்குமா, அதை பி பவர் 2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ பி பவர் 2, தென் ஒரு சி இருக்குது. ஸோ சி. இப்போ இதை இங்கே எழுதிக்கிறேன், மைனஸ் ஏ பி ஸ்கொயர் சி. நெக்ஸ்ட்டு இந்த பிசியை இந்த ஏபியை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் சைனு, ஸோ ப்ளஸ் ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு பி 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ பி ஸ்கொயர் தென் சி. நெக்ஸ்ட் இந்த பிசியால் இந்த மைனஸ் சிபியை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு, ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் போட்டுட்டு இங்கே பிசி இருக்குது, இங்கே பிசி இருக்குது, இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த பிசியால் மைனஸ் ஏசியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஏயை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். தென் பி வந்து 1 டைம் தான் இருக்குது, ஸோ பி. சி வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ சி ஸ்கொயர்.
நெக்ஸ்ட் இந்த சிஏயால் பிசியை மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் சிஏல ஏ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், தென் பி வந்து செகண்ட் எழுதிக்கிறோம், தென் இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது. ஸோ சி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சிஏவால் ஏசியை மல்டிப்ளை பண்ணுறோம். சிஏங்கிறது ப்ளஸில் இருக்குது, மைனஸ் ஏசிங்க. ஸோ மைனஸ் 2a இருக்குது, ஏஏ. ஸோ ஏ ஸ்கொயர், தென் சி ரெண்டுன்னு இருக்குது. ஸோ சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் போடணும். சிஏவால் இந்த சிஏவை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், தென் இந்த சிஏவால் மைனஸ் பிஏவை மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி இருக்குது, 1 இருக்குது, தென் சி வந்து 1 இருக்குது. ஸோ சி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏபியால் சிஏவை மல்டிப்ளை பண்ணலாம். 2a இருக்குது, ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர், தென் பி இருக்குது, அப்புறம் ஒரு சி இருக்குது. ஸோ சி. அடுத்து இந்த ஏபியால் மைனஸ் பிஏவை மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஏ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர், தென் பி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ பி ஸ்கொயர். ஸோ இது எல்லாம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். மைனஸ் ஏபி ஸ்கொயர் சியும் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் சியும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏபி சி ஸ்கொயரும் ப்ளஸ் ஏபி சி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயரும் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசியும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசியும் கேன்சல் ஆகும். லாஸ்ட்டாக இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் வெரிஃபைடு. 21st question. A cube minus B cube is equal to A minus B into A minus B the whole square plus 3AB. ஸோ இது ரெண்டும் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஈக்குவல்னு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்னது? A cube minus B cube. ஸோ A cube minus B cube ஃபார்முலா A minus B into A square plus AB plus B square. இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி இருக்குது, தென் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ab இருக்குது. இப்போ ஏ மைனஸ் பி, இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை வந்து ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும், ப்ளஸ் இந்த 3ab ப்ளஸ் 3ab. இப்போது ஏ மைனஸ் பி அப்படியே எழுதியிருக்கோம், தென் ஏ ஸ்கொயர் எழுதியிருக்கோம். இங்கே வந்து ஏபியில் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது, மைனஸ் 2ab ப்ளஸ் 3ab. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணுன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் வேல்யூவோட சைன் போடணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1ab கிடைக்கும். கிரேட்டர் வேல்யூ இது 3, 3யோட சைன் இது ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ab. a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சதும் ரைட் ஹேண்ட் சைடில் கிடச்சதும் சேமாக இருக்குது. ரைட் LHS is equal to RHS. hence verified. Fifth Roman letter. Answer the following. 22nd question. If area of the square shaped garden is 4x square plus 12xy plus 9y square into meter square, then find the side of the garden. Hint வந்து a square plus 2ab plus b square is equal to a plus b the whole square. ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஏரியாவோட ஸ்கொயர் ஷேப்டு கார்டனோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சைடு என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். சைடு என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. இங்கே வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. இங்கே கொடுத்துருக்காங்க ஹிண்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்.
இந்த 4x² + 12xy + 9y² வந்து இந்த ஹிண்டில் கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் இருக்குது. a² 4x², நெக்ஸ்ட் b² 9y², b² = 9y² எழுதியிருக்கேன். அப்போ ஏன்னா 2x, தென் bன்னா 3y. 4x² வந்து 2x × 2xன்னு எழுதிக்கலாமா? 2 × 2 is 4, அப்புறம் x × x is x². ஸோ ஏயோட வேல்யூ வந்து 2xன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென் பியோட வேல்யூ வந்து 3xன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் போடணுங்க. 2x + 3y the whole square is equal to side into side ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ இதில் இருக்க ஸ்கொயரும் இதில் இருக்க ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன் சைடோட மெஷர்மெண்ட் வந்து 2x + 3y. கொஸ்டினில் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க ஏரியாங்கிறதுனால, நம்ம சைடு கண்டுபிடிக்கிறதுனால மீட்டர்னு சொல்லிட்டு டினோட் பண்ணணும். 23rd question. The area of a circle is A is equal to P into x² plus 6 into xp plus 9p meter square. Find the radius of the circle. Hint a² plus 2ab plus b² is equal to a plus b the whole square. So area of the circle கொடுத்துருக்காங்க. radius என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க. that is pi into r into square units. area of the circle value வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. p into x² plus 6 into xp plus 9p which is equal to pi into r into square. ஸோ இப்போ வந்து இதுலேருந்து p காமனாக எடுக்கலாமா? எல்லாத்துலேயுமே p இருக்குது. ஸோ p காமனாக எடுத்திங்கன்னா x² plus 6 into xp plus 9. p இங்கே காமனாக எடுத்துருக்கோம். ஸோ இங்கே 6x மட்டும்தான் இருக்கும், p வராது. which is equal to pi into r². இப்போ வந்து இது வந்து a² plus 2ab plus b² ஃபார்மேட்டில் இருக்கா? இதில் வந்து ஏங்கிறது வந்து a is equal to x, தென் bங்கிறது வந்து b² 9னா bன்னா வந்து 3. ஸோ இதை வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். a² plus 2ab plus b². இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா a plus b whole squareன்னு எழுதிக்கலாம். இப்போ a என்ன b என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டால் போதும். ஸோ p into x plus 3 the whole square which is equal to pi into r². இப்போ நமக்கு r² வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ பையை வந்து இந்த சைடு கொண்டு வரலாம். பையை இந்த சைடு கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் போகும். ஸோ பை இங்கே வரும், which is equal to r². ஆரோட வேல்யூ தான் வேணும். ஸோ வந்து r²க்கு வந்து ரூட் எடுக்கலாம். r²க்கு ரூட் எடுத்தால் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகி r மட்டும் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரூட் வந்து அப்படியே இருக்கும். அப்போ p டிவைடட் பை பை இன்ட்டு இங்கே வந்து x plus 3 the whole square. அது அப்படியே ரூட்குள்ளே போட்டுக்குவோங்க. இப்போ இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா p அண்ட் பை வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கும். தென் x plus 3 whole squareல வந்து இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ x plus 3ன்னு சொல்லிட்டு தனியாக எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். கொஸ்டினில் ஏரியா மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் பண்ண r வந்து மீட்டரில் டினோட் பண்ணணும். இப்படி எழுதிக்கலாம். r is equal to root of p by pi into x plus 3 meter. 24th question. The edge of a cubical tank is 2z minus 3 meter. Find the volume of the tank. ஸோ ஒரு கியூபிக்கல் டேங்கோட எட்ஜு வந்து கொடுத்துருக்காங்க 2z minus 3m. அதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் cubical tank is equal to, cubical tankனா கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா எழுதணும். தட் இஸ் வால்யூம் கமா side into side. ஷார்ட்டாக s கியூப்னு எழுதிக்கலாம். v is equal to s கியூப். இங்கே எஸ்ஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. s equal to 2z minus 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த எஸ்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். v is equal to 2z minus 3 the எஸ்ஸோட வேல்யூ வந்து 2z minus 3 அண்ட் பவர் 3 இருக்குது. ஸோ 3. இது வந்து இப்போ a minus b the whole cube ஃபார்முலாவில் இருக்கா? a minus b the whole cube ஃபார்முலா வந்து a cube minus b cube minus 3ab into a minus b. இப்போ வந்து இதில் ஏயோட வேல்யூ சைடில் இருந்து 2zன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்.
தென் b வந்து 3. ஸோ b ஈக்குவல் டு 3. இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் a அண்ட் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். v is equal to first a cube. அப்போ 2z the whole cube. Next minus b cube. b cubeனா 3 the whole cube. Next minus இருக்கு. அப்புறம் 3 போட்டிருக்காங்க. a 3க்கு அப்புறம் ab. ஸோ ஏயோட வேல்யூ 2z and பியோட வேல்யூ வந்து 3. அப்புறம் ப்ராக்கெட்குள்ளே a minus b போடணும். ஸோ 2z minus 3. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். v is equal to 2 power 3னா 8. z cube வந்து அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 power 3னா 3 into 3 into 3, that is 3 into 3 is 9. 9 into 3 is 27. ஸோ இங்கே 27 வரும். மைனஸ் இங்கே 3 into 2z is 6z வரும். 6z into 3னா 18z வரும். 18z into 2z minus 3. இப்போ v is equal to 8z cube minus 27 minus இந்த 18ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 into 2 is 36. 18 பக்கத்தில் மைனஸ் இருக்குது, 2 பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. அன்லைக் சைன்ஸ், ஸோ நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஸோ நெகட்டிவ் இங்கே போட்டிருக்கேன். 36 18 into 2. தென் z into z is z ஸ்கொயர். அப்புறம் இந்த மைனஸ் 18zஐயும் மைனஸ் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதில் வந்து லைக் சைன்ஸ் இருக்குது, ஸோ பாசிட்டிவ். ப்ளஸ் போட்டு 18 into 3 is 54. இங்கே z இருக்குது, ஸோ z. இப்போ வந்து இதை ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஃபார்மெட்லனா z க்யூபுக்கு அப்புறம் ஸ்கொயர், ஸ்கொயருக்கு அப்புறம் z, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி. ஸோ v is equal to 8z cube minus 36z square plus 54z minus 27. இது என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறதுனால மீட்ரு க்யூப். 25th question. If a plus b is equal to 8 and ab is equal to 12, find the value of a cube minus b cube. Hint வந்து a minus b the whole square equal to a plus b the whole square minus 4ab கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் இருக்க கொஸ்டின் எல்லாம் a plus b the whole square ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் a cube minus b cubeன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். ஆனால் ஹிண்ட் கொடுத்துருக்கனால இந்த ஹிண்ட் யூஸ் பண்ணியே பண்ணணும். a minus b the whole square is equal to a plus b the whole square minus 4ab. இங்கே வந்து a plus b யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 8ன்னு. ஸோ 8 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் 4 இன்ட்டு ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 12. a minus b the whole square. இப்போ 8 ஸ்கொயர்னா 8 into 8, that is 64. Minus 4 into 12 னா 4 2 is 8, then 4 1 is 4. 48 கிடைக்கும். தென் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். a minus b the whole square equal to 16 சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து a minus b யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். a minus b ரூட் 16னா வந்து 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்து a minus b the whole square ஃபார்முலாவிலேருந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூவோட ஃபைண்ட் பண்ணிக்கலாம். a minus b the whole square equal to a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். இதில் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. மைனஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12ன்னு. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 12. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து a minus b the whole square இருக்குது. a minus b யோட வேல்யூ வந்து 4ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 12 இஸ் 24. இப்போ இங்கே 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 24. இந்த மைனஸ் 24 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 24ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ 16 ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். 40 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a கியூப் மைனஸ் b கியூப். ஸோ a கியூப் மைனஸ் b கியூபோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
a cube minus b cube formula a minus b into a square plus ab plus b square. இப்போ a minus b ஓட வேல்யூ வந்து 4 நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 into a square plus b square ஓட வேல்யூ வந்து 14 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ a square plus b square வந்து 14 போட்டுக்கோங்க. தென் ab மட்டும் இருக்குது. abயோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12. 4ஆல் உள்ளே இருக்கதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணுங்கள். 40 + 12 is 52. இப்போ 4 into 52 is 208. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 208 கிடைக்கும். ஸோ a cube minus b cube ஓட வேல்யூ வந்து 208. இதான் வந்து ஆன்சர்.